இன்னொரு அன்பீட்டன் ஐசிசி கேம்பெயின். கடந்த 3 ஐசிசி இவெண்ட்ஸில் 23 மேட்ச்சில் 22 வெற்றி. இது இந்தியாவோட ஆல் டைம் கிரேட்டஸ்ட் ஒயிட் பால் சைடு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை ஸ்டாக்அப் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் சொல்லலாம். என்ன ஒரே ஒரு வென்யூவில் ஆடினாங்க, அந்த அட்வான்டேஜ் இருந்ததுன்னு. பட் அதை நெகேட் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு டாஸ் கூட ஜெயிக்கலை. கடந்த 15 போட்டிகளில் அவங்க ஒரு டாஸ் கூட ஜெயிக்கலை. ஸோ அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாமலி பட் அந்த மாதிரி நெகட்டிவ்ஸையும் அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸையும் கவுண்டர் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் அஸ் ஃபார் த வென்யூ இஷ்யூ, எல்லா டீம்ஸ்க்கும் தெரியும் வாட் தேவர் சைனிங் அப் ஃபார். ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும். இது இந்தியாவுக்கு எதிராகவும் சில முறை போயிருக்கு. 2023 உலகக்கோப்பையில் எந்த அணியுமே இத்தனை வென்யூஸில் ஆட வேண்டிய கட்டாயம் ஏற்படலை. இந்தியா 10 வென்யூஸில் போய் ஆடினாங்க. ஸோ இட் டஸ் ஈவன் அவுட் இன் ஒன் வே ஆர் தி அதர். அண்ட் துபாயும் ஒரு நியூட்ரல் வென்யூ, இந்தியாவோட ஹோம் வென்யூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் இந்தியா ஆடின விதம் அண்ட் இந்தியா ஒரு 2.5 ஆண்டு காலம், முதல்ல ரோஹித் ராகுல் டிராவிட் ஈரா, அதுக்கப்புறம் ரோஹித் கௌதம் கம்பீர், இவங்க காம்பினேஷன். ஸோ இந்த பீரியடில் இந்தியா கன்சிஸ்டண்ட்டாக வேர்ல்ட் பீட்டர்ஸாக உருவெடுத்திருக்காங்க. ஓடிஐ கிரிக்கெட்லேயும் T20I கிரிக்கெட்லேயும். ஸோ ஒயிட் பால் சுப்ரீமசி, மைக்கேல் வான் மாதிரி ஒரு காஸ்டிக் கிரிட்டிக் அவரே சொல்லினதை நம்ம பார்த்தோம். லெட்ஸ் பி ஃபேர், இந்தியா ஃபார் அண்ட் ஹெட் ஆஃப் எவ்ரி அதர் டீம் அண்ட் மற்ற டீம்ஸ் ஹாவ் டு பிளே கேட்ச் அப். இப்போ இங்கிலாண்டோட சரிவை பார்த்தோம். நியூசிலாண்ட் இஸ் ஒன் கன்சிஸ்டன்ட் டீம் டெஃபினெட்லி, அண்ட் அவங்களுக்கு பாராட்டுகள் நிச்சயமாக. இந்த ஃபைனல்லையும் பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி இல்லாமல் ஆடினாங்க. ஸோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. எப்படி இருப்பினும் அவங்க கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. ஃபீல்டிங்லே ஒரு மேட்சை திருப்ப முடியும்னு காமிச்சாங்க. எப்படி கிளென் பிலிப்ஸோட கேட்ச் டு டிஸ்மிஸ் சுப்மன் கில் மேட்சை புரட்டி போட்டுதோ அதே மாதிரி தொடர்ந்து நிறைய மாற்றங்கள் ஃபீல்டிங் மூலமாகவே அவங்க கிரியேட் பண்ணாங்க. 15-20 ரன் நிச்சயமாக அவங்க ஃபீல்டிங்கில் ஸ்டாப் பண்ணுறப்ப அண்ட் அப்சல்யூட் கிரெடிட் டு தெம். அனதர் சாம்பியன் பர்ஃபார்மன்ஸ். அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேர் த மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவர் பிளேயில் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். அண்ட் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் ரச்சின் ரவீந்திரா போல பிளேயர்ஸ் கிட்டேருந்து. அண்ட் அஃப்கோர்ஸ் மற்ற வீரர்கள் கிளென் பிலிப்ஸ் ஆகட்டும் அண்ட் அவங்களோட மைக்கேல் பிரேஸ்வெல், என்ன ஒரு ஆல்ரவுண்ட் எஃபர்ட். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் வினிங் எஃபர்ட் ஆகிருக்கலாம். வேறு ஒரு லெசர் டீமாக இருந்திருந்தால் அது நிகழ்ந்திருக்கலாம். ஸோ நிறைய பாசிட்டிவ்ஸ். பட் இந்தியாவை பற்றி பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த ஃபைனல்லையும் பாருங்கள், அணுகுமுறையில் ஒரு சிறிய மாற்றம். ரோஹித் சர்மா ஹை ரிஸ்க் கேம் ஆடுவார். அண்ட் அந்த ஹை ரிஸ்க் கேம் தான் சுப்மன் கில்லை டைம் எடுக்க வைக்குது. மற்ற மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டருக்கு டைம் கொடுக்குது. பட் இன்றைக்கி சிச்சுவேஷனை ரொம்ப அழகாக உணர்ந்தார். இது ஒரு ட்ரிக்கி சேஸாக இருக்கும். பால் இன்னும் அதிகமாக திரும்பிச்சு. இன்ஃபேக்ட் ஆவரேஜ் டர்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 டிகிரி இருந்தது, செகண்ட் இன்னிங்ஸில் இன்னும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இன்னும் உதவி இருந்ததை நம்ம பார்த்தோம், எஸ்பெஷலி ஆஸ் இன்னிங்ஸ் ஓவர் ஆன். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பொருட்படுத்தாமல் ரோஹித் சர்மா அவரோட நேச்சுரல் கேம், எப்போதுமே முன்னாடிலாம் ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஆடுவார். 50-60க்கு அப்புறம் அவர் டேக் ஆஃப் ஆவார். அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 இயர்ஸாக அவர் அல்ட்ரா அக்ரெசிவ் அப்ரோச். பட் இன்றைக்கி அதை கொஞ்சம் கர்வ் பண்ணார். அவர் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்துக்கிட்டார். எங்கெல்லாம் ஷார்ட்ஸ் எடுக்கணுமோ, ரன்ஸ் கொண்டு வரணுமோ சேகரித்தார். பட் எங்கே அவர் நிறுத்தி ஆடணுமோ, கன்சால்டேட் பண்ணுமோ பண்ணார். எஸ்பெஷலி சுப்மன் கில் அவுட் ஆனதுக்கப்புறம் அண்ட் விராட் கோலி சீக்கிரம் அவுட் ஆனதுக்கப்புறம் ரியலைஸ்ட் கொஞ்சம் இன்னும் நம்ம நீண்ட நேரம் ஆடணும்னு. பட் அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆனது ஒரு பெரிய கவலைக்கிடமான விஷயம் இல்லாததுக்கு காரணம் என்னென்னா, இந்தியாவோட மிடில் ஆர்டர் அவ்வளோ நல்லா ஆடுறாங்க. KL ராகுல் ஒரு அப்சல்யூட் அன்சங் ஹீரோ. வேர்ல்ட் கப் 2023 அவர் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாகவும் சரி, ஒரு விக்கெட் கீப்பராகவும் சரி திகழ்ந்தார், ஜொலிச்சார். அண்ட் அதோட ஒரு தொடர்ச்சி பார்க்குறோம். ரிஷப் பந்துக்கு அஹெடாக அவர் ஆடலாமாங்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டாரு ஒரு எம்ஃபேட்டிக்கான ஃபேஷனில். ஸ்ரேயஸ் ஐயர் என்னமா ஆடிக்கிட்டு இருக்காரு வேர்ல்ட் கப் ஆகட்டும். அண்ட் தொடர்ந்து ஓடிஐ கிரிக்கெட்டில் நடுவில் ஜெய்ஸ்வால் அவருக்கு பதிலாக ஆடக்கூடும் அப்படின்னு வரும்போது அவரே சொன்னார் என்ன தான் ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு இங்கிலாண்டுக்கு எதிராக. பட் அந்த மேட்ச்லேயும் அவர் ஒரு மேட்ச் வினிங் எஃபர்ட். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டு வராரு. அண்ட் அதற்கும் இன்றைக்கி ஒரு சவால் இருந்தது. அந்த பலப்பரிட்சை அவர் ரொம்ப நல்லா பூர்த்தி பண்ணார். 48 அடித்தார். KL ராகுல் கடைசி வரைக்கும் இருந்தார். அக்ஷர் பட்டேல் நம்பர் 5 ப்ரில்லியன்ட் 2 மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ். அதில் அக்ஷர் பட்டேல் நம்பர் 5 ஆடுவது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி, த ஏஸ் இன் த ஹோல், அவர் இந்த டோர்னமெண்ட்டில் வந்தது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கும் பாருங்கள், கேப்டன்சியில் ஒரு நல்ல உதாரணம். வருண் சக்கரவர்த்தி ஏர்லியாக கொண்டு வந்தாங்க அண்ட் அதற்கான பலன் கிடச்சிது. அண்ட் குல்தீப் யாதவை யூஸ்வலி அக்ஷருக்கு அப்புறம் தான் கொண்டு வருவாங்க. அக்ஷர் பவர் பிளே முடிஞ்ச உடனே பவுலிங் போட வருவார். பட் இன்றைக்கி அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் 2 அட்டாக்கிங் ஸ்பின்னர்ஸ் கொண்டு வந்தாங்க. ரிசல்ட் அதுக்கும் கிடச்சிது. எடுப்பில் ரவீந்திராவை போல் பண்ணார். அண்ட் அது ஒரு திருப்பு முனை. ஸோ மெனி குட் கேப்டன்சி டெசிஷன்ஸ், ஸோ மெனி குட் செலெக்ஷன் டெசிஷன்ஸ், ஒரு அல்ட்ரா பாசிட்டிவ் ஒயிட் பால் அப்ரோச்.
இந்த டீமை கேல்வனைஸ் பண்ணுறக்கு அண்ட் அதற்கு கிரெடிட் ரோஹித் சர்மா மற்றும் கௌதம் கம்பீர் இருவருக்கும் போய் சேரணும். அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட். நிறையா வீடியோஸ் பண்ண போகிறோம், இதை பற்றி பேச போகிறோம், பிட் பை பிட் அனலைஸ் பண்ணுறோம், ஷார்ட் வீடியோஸும் போட போகிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் கெத்திஸ்ட் கிரியேட்டிவ், GETHIST கிரியேட்டிவ். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. உங்களோட கருத்துக்களும் காமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.